நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை. வேதபகுதி வாசிக்கலாமா? ஏசாயா சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இங்கே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சிலர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வாராக. நம்ம எல்லாருக்கும் பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள் எல்லாம் இருக்கும். நம்ம குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்ம குறித்து எல்லாம் பல ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் நம்ம என்ன செய்திருக்கோம்? அதெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கோமா? நம்ம ஆசைகள், நம்ம விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார். அன்பானவர்களே, யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எப்படி ஆகணும்னு நீங்கள் கனவு கண்டீங்களோ, விருப்பப்பட்டீங்களோ, எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு உடனே சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி இன்றைக்கு உங்களுக்கு தந்தருள்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த வேலையிலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல தெரியணுமப்பா. பற்பல ஆசைகளோடு, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பற்பல ஆசைகளோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்திலே தெரியணுமப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் தங்கள் ஆசைகளை, மன விருப்பங்களை சொல்லுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை என் தேவன் தந்தல் அருளி செய்வீராக. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் சொன்னீரே. கர்த்தாவே, இன்று யாரெல்லாம் அப்பா தங்களை குறித்து, தங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை குறித்து உம்மிடத்தில் தங்கள் விருப்பங்களை சொல்கிறார்கள், அவருடைய மன விருப்பங்களை எல்லாம் நீர் அருளி செய்வீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். தரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி, கனமும், வல்லமையும், பலன், ஞானம் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.